Hey girls, welcome back to our channel GlamGirlTamil. இன்னைக்கு பிரைட்ஸோட பிரைட்மேட் இல்லை பிரைட்ஸ்க்கு கூடவே நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக அஃபோர்டபுளாக ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்லேயே வந்து இந்த லுக்கை வந்து கிரியேட் பண்ணிக்க யூஸ் பண்ணி இதோட வீடியோவோட பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் ப்ளேஸ் பண்ணுறேன். இன்றைக்கி அங்கே காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குது, உங்கள் சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக இந்த வீடியோக்குள்ள போய் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த மேக்கப் லுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணேன். இந்த குர்த்தா வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வெட்டிங் கெஸ்ட் போகிறப்போ கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கேர்ள்ஸ், நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நான் நேம் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ப்ரெப்போட இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ப்ரெப்பில் ரோஸ் வாட்டரை வச்சு டோனிங் பண்ணிவிட்டு மாமாவத்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், அதனால் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னா நீங்கள் வந்து ஜெல் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னா க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அஃபோர்டபுள் NYBயோட ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கொஞ்சம் பியர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர் குவான்டிட்டி மட்டுமே நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீடியோவில் நான் வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைடாக இருக்கட்டும், ப்ரைட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிம்பிளாக நீங்கள் மேக்கப் போடணும். வெட்டிங்க்கு போகும்போது கெஸ்ட்டாக மேக்கப் போடணுன்னா இந்த மேக்கப் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும், எல்லாருக்கும், எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும். இதுக்கு நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. அதுக்காக தான் நான் ஒரு மேட் ஃபினிஷான ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக மேட் ஃபினிஷாக தான் இருக்கணும். சாட்டன் ஃபினிஷான லிப்ஸ்டிக் எடுக்காதீங்க. மேட் ஃபினிஷாக இருக்கும்போது கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு டிஸ்கலரேஷன் எங்கே இருக்குது, கண்ணுக்கு மேலேயா இல்லை வாயை சுற்றியா, எங்கே உங்கள் கரும்புள்ளிகள் இருக்கோ அங்கே மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் வச்சு சும்மா டஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஜஸ்ட் என்னோடய மேப்ளின் 330 டாஃபின்ற காம்பேக்ட் பவுடர் வச்சு பவுட்ரு மட்டும் டஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ரெட் ஷேட் மேலே. ஸோ அந்த ரெட்டோட டென்ஸ் கலரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டால் கண்டிப்பாக இந்த ரெட் அடித்து தூக்கிட்டு மேலே வரையும் தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி ரெட் கலராக. அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த காம்பேக்ட் பவுடர் போட்டு நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு கண்களுக்கான ஒரு ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிச்சிடலாம். NYBயோட ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் வச்சு பொறுமையாக உங்களோட ஐப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐப்ரோவுக்கு என்ன ஷேப் இருக்கோ அதை மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப ட்ராமாட்டிக்காக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஐப்ரோஸ் பண்ண போகல. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரைட் பிகினருக்கு ஆன ஒரு மேக்கப் லுக் தான். அதனால் ஐப்ரோ பென்சிலை உங்கள் ஐப்ரோ ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இதை மாதிரி நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் கூட வச்சு இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க GlamGirlTamil. அண்ட் ஸ்பூலியை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் வாரி விட்டுக்கிறேன். இங்கே ஸ்பூலியாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிஸ் பியூட்டின்ற ஒரு பிராண்டு. இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஐப்ரோவும் ஒரு சைட் இந்த வேக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சைடு இந்த ஸ்பூலி இருக்கும். அதை வச்சு தான் என்னோடய முடிகளை வந்து நான் சீவிக்கிட்டேன், புருவத்தை. அதுக்கப்புறம் 330 டாஃபி மேப்ளின் என்னோடய ஷேடு. இதை தான் நான் இன்றைக்கி கண்ணோட பேஸாக கொடுக்க போகிறேன். நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சிங்கிளான ஒரு ஐ ஷேடை தான் கண்ணுக்கு மேலே ஒர்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எத்தனைக்கு ஃபெஸ்டிவல், எந்த டைப் ஆஃப் ஃபெஸ்டிவலோ நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது கோல்டு டிசைன் எப்படி இருந்தாலும் இருக்கும். அதனால் ஒரு கோல்டு, ஒரு வின்டேஜ் கோல்டு, ஒரு ஆஃப் கோல்டு, கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌன் நியூடி கோல்டு, அதை ரொம்ப அடிக்கிற கோல்டு நான் எடுக்கலை. அதனால் நம்மளுக்கு ஒரு கோல்டு கலரில் ஒரு கண் மேக்கப் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே காம்பேக்ட் பவுடர் போட்டு அந்த க்ரீமை ஃபஸ்ட்டு செட் பண்ணி லாக் பண்ணிட்டேன். பார்ட் 1 வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறது Wet n Wildோட ரோஸ் இன் தி ஏரோட ஐஷேடோ பேலட் தான். ரொம்ப அஃபோர்டபுள், டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்கிறப்போ ரொம்ப நியூடான, ரொம்ப நியூட்ரலான ஷேடு, லைட்டான ஷேட்ஸே வந்து நிறைய அவைலபிலிட்டியாக இருக்குது. ரொம்ப நல்ல பேலட். இந்த கலரோட பிக்மெண்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை கான்டர் இருக்குது, ட்ரான்சிஷன் ஏரியா கவர் பண்ணக்கூடியது இருக்குது, அண்ட் ஷிம்மர் இருக்குது. ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் ஒரு வந்து ஷிம்மர் ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ ஷிம்மர் ஃபினிஷ் இந்த கோல்டு இருக்குங்களா, அதை எடுத்து என் கையிலே தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும், மற்ற கோல்டு ரொம்ப மஞ்சள் கோல்டு இருக்காது, ரொம்ப சட்டில்டாக இந்த ப்ரௌன் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு கோல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோல்டு தான் என்னோடய கண்கள் மேலே அந்த நம்ம ஆல்மோண்ட் சொல்லுவோம்ல அந்த ஷேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ ஹெவனோட ஒரு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க, ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்களுக்கான பாதி ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ரெக்கமெண்டேஷனில் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, மெப்ளினோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா வச்சு 2 இல்லை 3 கோட் அளவு நான் வந்து நல்லா வால்யூமைஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய கண்களோட லேஷஸை. ஸோ இந்த நீங்கள் மாஸ்காரா யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு என்ன அஃபோர்டபுளாக இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு வெட்டிங், ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிருக்குன்னா நல்லா ஒரு பிராண்டடான ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணினா கொஞ்சம் நல்லா ஸ்டே இருக்கும். அதுக்கப்புறம் NYBேயோட காஜல் த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐஸ், இது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரையும் உங்களுக்கு தாங்கும். இதை வந்து என்னோடய கண்களுக்கு நான் மையாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஷிம்மர் ஷேட் வந்து கண்ணுக்கு மேலே கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கீழே ஃபாலோவர்ஸ் இருக்கும், அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட 330 ட்ராஃபின்ற மெப்ளின் ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓவல் ஷேப்பான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் இங்கே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கையிலே கூட பண்ணலாம், பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு கூட உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஆரஞ்சு கரெக்டர் பதிலாக ரெட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பொறுமையாக ஜென்டலாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபவுண்டேஷன் போட்டு தேய்ச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் கண்டிப்பாக இந்த மெப்ளின் ஃபவுண்டேஷனில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சிம்பிளாக பேசிக்காக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கு ரெட் மேட் லிப்ஸ்டிக் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன். ஆரஞ்சு கரெக்டர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் பிகினராக இருக்கீங்கன்னா இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மேப்ளினோட 330 டாஃபி பவுடர் வச்சு செட் பண்ணி லிப் பாம் அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து நான் கலர் பாரோட லிப்ஸ்டிக் தான் வந்து காமிச்சிருந்தேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸஸோ ஆக்சரிஸோ போட்டிங்கன்னா இந்த சிம்பிளான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து நீங்கள் ரெடி ஆயாச்சு. ஸோ சாட்டின் ஃபினிஷாக இருந்தீங்கன்னா பவுடர் வச்சு கூட நீங்கள் மேட் ஆக்கிக்கலாம் உங்களோட லிப்ஸ்டிக்கை. அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹைலைட்டிங் பண்ணுறதோ இல்லை ப்ளஷ் பண்ணுறதோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் கோலர் எசன்ஸில் ஒரு ஷேடை வச்சு நம்ம கண்களுக்கு சைடில், அதாவது சீக் சைடில் வந்து சும்மா நான் வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். கான்டோர் பண்ணுறதுனாலும் நீங்கள் பட்டன் வேர்டு ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்டோர் ஷேடை வச்சு நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு பண்ண தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி முடிங்க. நான் பேசி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.